திரு செங்கோட்டையனார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பின்னாடி வந்து பாஜக தான் இருக்குன்னு ஓப்பனாவே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இவர் அதை தூண்டி விட்டா செயல்படுத்துற அளவுக்கு ஒரு தகுதியான திறமையான தலைவரும் இல்லை. அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அதிமுகவில் யாருமே தரந்தாழ்ந்து போல. அவர் எதையோ எதிர்பார்த்து திமுகவினுடைய கைக்கூலியா மாறி இந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிறதுல இன்னைக்கு துரோக கும்பல் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த கும்பல்ல இவர் போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு திமுகவினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஸ்டாலினுடைய கைக்கூலியா மாறிட்டாரு. அதை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவரை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி வந்து உருவாகும் பொழுதே வந்து என்ன சொன்னாங்க, நாங்க உட்கட்சி பூசல நாங்க வந்து தலையிட மாட்டோம் திரு அமித்ஷா சொல்லியிருந்தார். ஆனா இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பின்னணி இல்லம்மா. செங்கோட்டை யாராவது குருசாமியை போய் பார்த்துருப்பாரு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யாரையாவது நம்பிக்கிட்டு இவர் போயிருப்பாரே தவிர, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறிவிக்கும் போதே அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சுன்னே சொல்றாரு, எதுவா இருந்தாலும் அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம், அவருடைய தலைமையில் தான் முடிவு அடிப்போம், அவர் தலைமையில் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார், எல்லாத்தையுமே சொல்லிட்ட பிறகு இவர்கிட்ட எதுக்கு வராங்க? இவர் பார்த்தது, இவர் சந்தித்தது எல்லாம் திமுக. சபரீசனை போய் பார்த்துருப்பாரு. சபரீசனுக்கும் நிதின் கட்கரிக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. சரியான ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு சரியான மனுஷனா இருந்தா, மனிதாபிமானம் உள்ளவரா இருந்தா, அவர் அம்மா ஏன் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க? அம்மா ஏன் அவரை வந்து மாவட்ட செயலாளர் நீக்கிறாங்க? அம்மா ஏன் தலைமை நிலை செயலாளர் இருந்து நீக்கிறாங்க? அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவருக்கு ஏன் எந்த பதவியும் தராம வச்சிருந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்போ வந்துட்டு அதிமுகவில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையனார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பின்னாடி வந்து பாஜக தான் இருக்குன்னு ஓப்பனாகவே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க பாஜகவை பற்றி எடப்பாடியார் அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கா முன்னாடி இருக்கான்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவரும் எங்களோட இல்லை, அவ்வளோதான். அதனால அவர் யாரை போய் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னு அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக்க அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அதிமுகவில் யாருமே தரந்தாழ்ந்து போல. அவர் சொல்கிறார் பாஜகருங்க. அவருக்கு பாஜகவில் யாருன்னா வந்து அவருக்கு சொல்லியிருப்பாங்க என்னவோ, அவர் நேராக போய் பிரதமர் நரேந்திர மோடிய கிட்டேயோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடையோ அவர் பேசிட்டு வந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அதனால அவங்க தான் இவரை தூண்டி விட்ட மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு இவரை தூண்டி விடுற அளவுக்கு அவசியமும் இல்லை. இவர் அதை தூண்டி விட்டா செயல்படுத்துற அளவுக்கு ஒரு தகுதியான திறமையான தலைவரும் இல்லை. இவர் எங்கேயாவது வந்து யாருக்கு பின்னையாலும் நின்றுட்டு வாழ்க்கை கோஷம் போட்டு அவங்களுக்கு வளைஞ்சி குனிஞ்சி எதையாவது செஞ்சுட்டு அது மூலமா பதவி பெறுறது தான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்துட்டு இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து உடைச்சி அதனுடைய நிலையால் அவர் பதவி வாங்கலை. அவர் வந்து சசிகலா குடும்பத்துக்கு சேவை செஞ்சே பதவி தக்க வச்சுக்கிட்டு அதையும் மீறிக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை அமைச்சராகவோ அல்லது கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவோ தலைமை நிலை செயலாளராகவோ தொடர விடாமல் எடுத்தாங்க. அவர் எதுக்குமே தகுதி இல்லாத ஒருத்தர்னு அம்மா நீக்கி வச்சாங்க. ஆனால் அப்படி நீக்கி வச்சவர் ஏதோ ஒரு பாசத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் முதலமைச்சர் ஆன உடனே இவருக்கு ஒரு இடம் கொடுத்தாரு, அமைச்சராக்கினாரு, பள்ளி கல்வித்துறையை கொடுத்தாரு. அதனால அவருக்கே விசுவாசமாக இல்லை, அவருக்கே நன்றி கடன் செலுத்துறதா நினச்சி செலுத்துறனாலும் பரவாயில்ல, அவரை பழி சொல்லாமல் இருக்கணும் அந்த ஒரு பெருந்தன்மை கூட அவர்கிட்ட இல்லை. அதனால அவர் வந்து இன்னைக்கு அவர் எதையோ எதிர்பார்த்து திமுகவினுடைய கைக்கூலியா மாறி இந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுல இன்னைக்கு ஒரு துரோக கும்பல் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த கும்பலில் இவர் போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு திமுகவினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஸ்டாலினுடைய கைக்கூலியா மாறிட்டாரு. அதை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற கைக்கூலி என்ன பன்னீர்செல்வத்தையே நம்பாதவங்க இவரை நம்ப போகிறாங்களா?
ஆனா அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்கே நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்க வந்து 5 பேர் 6 பேர் என்னவோ சொன்னாரு. சரி, அதை நான் நம்மள இருந்தாலும் அதை நான் வாதத்துக்கு எடுத்துக்கிறேன் நீங்க கேட்கறதுனால. இப்போ 6 பேர் போய் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைங்கன்னு சொன்னாரு. அதனால கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஜனநாயக முறைப்படி தலைவர்கள்லாம் வந்து சொல்றாங்களே, இவன் கட்சியில் நீண்ட நாள் இருந்தவங்க இருக்கிறவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி அவர் வச்சாருன்றது அவர் சொல்றதுலேருந்து உண்மைன்னு தோணுதில்லை. ஆனால் அதே பேட்டியில் முதல்ல என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைக்கு தக்கவாறு துரோகம் செய்வார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவங்க வந்து ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் வந்து நான் கூட்டணி அமைக்கலை, அது மட்டும் இல்லை 26 கூட்டணி இல்லை, 31 கூட்டணி இல்லை, 51 கூட்டணி இல்லைன்னு வரிசையாக சொன்னார்ல. அப்போது அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர விரும்பாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தலைவர்கள் போய் சொன்னதுனால சேர்ந்தாருன்றது அவரே சொல்றாரு. அப்புறம் சேர்ந்ததுக்கு பிறகு இவருக்கு என்ன பிரச்சனை? அவருடைய முடிவுக்கு அவர் விருப்பம் கூட நீங்க எடுத்துங்க, அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர விருப்பம் இல்லைன்றதான் இவர் சொல்ற வர்றது. அவ விருப்பம் இல்லாத 5 பேர் 6 பேர் வந்து சொல்றாங்களே, மூத்தவர்கள் சொல்றாங்களேன்னு சொல்லி அவர் கூட்டணி இவங்க என்னப்படி அவர் இவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்போ ஏன் இவர் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு தப்புன்னு எதுக்கு சொல்றாரு? அந்த பேட்டி தொடக்கத்துல தப்புன்னு தானே சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொல்லி சேர்ந்தாருன்னு சொல்றாரு. எங்களுடைய கோரிக்கையை என்னுடைய தலைமையில் வந்தவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சேர்ந்தாருன்னு அவரே சொல்றாரு. அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துக்கலாம். அவர் கட்சியில் இருக்க ஜனநாயக முறைப்படி மற்ற தலைவர்கள் சொன்னார்னு சேர்ந்தாரு. கட்சிக்கு எது நன்மையோ அதுதானே செய்ய முடியும் ஒரு பொதுச் செயலாளர். அந்த வகையில் அவர் செஞ்சார். அதில் என்ன தப்பு? சரி, இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி வந்து உருவாகும் பொழுதே வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் உட்கட்சி பூசலை நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் திரு அமித்ஷா சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பின்னணி இல்லைம்மா. செங்கோட்டை யாராவது குருசாமியை போய் பார்த்துருப்பாரு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யாரையாவது நம்பிக்கிட்டு இவர் போயிருப்பாரே தவிர, பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு வலிமையான கட்சி, இந்தியாவை ஆளுகின்ற கட்சி, ஒரு கட்டமைப்புள்ள கட்சி. அந்த கட்சிக்கென்று நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் யாராவது அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனா தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேசிய தலைமை இவர்கிட்ட சொல்லிச்சா போய் பேசுங்கன்ட்டு. அதிமுகவில் வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறிவிக்கும் போதே அவர் தெளிவாக சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வச்சுனே சொல்றாரு, எதுவாக இருந்தாலும் அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம், அவருடைய தலைமையில் தான் முடிவு எடுப்போம், அவர் தலைமையில் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார், எல்லாத்தையுமே சொல்லிட்ட பிறகு இவர்கிட்ட எதுக்கு வராங்க? இவர் பார்த்தது இவர் சந்தித்தது எல்லாம் திமுக. சபரீசனை போய் பார்த்துருப்பாரு. சபரீசனுக்கும் நிதின் கட்கரிக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. அவருக்கு வந்து ராமருக்கு ஹரித்வாரில் போய் ராமர் இருக்காருன்னு சொன்ன அறிவாளி, அயோத்திக்கு ஹரித்வாருக்கு வித்தியாசம் தெரியாதவர் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால இங்கே போய் சபரீசனை போய் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நடிச்சிருப்பார், அல்லது திமுகவில் இருக்கிற யாரையாவது பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நடிச்சிருப்பார். இவருக்கு வேணா யாருன்னா குருசாமிகள் இன்னைக்கு மொக்கையாய் போனவங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விரும்பாத ஒரு சில சக்திகள் இன்றைக்கி ஏதாவது சூழ்ச்சி பண்ணும். அந்த சூழ்ச்சிக்கு இவர் பலியாகிட்டு அவங்கள நம்பிக்கிட்டு ஏற்கனவே பன்னீர்செல்வம் அது போல் ஆட்களை நம்பி தான் இன்றைக்கி நடுத்தருவில் வேசி கூட கட்ட முடியாமல் சட்ட போராட்டம் நடத்தின்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. இவர் புதுசாக போய் சட்ட போராட்டம் நடத்துகிறாரு. நடத்திட்டு போட்டு எங்களுக்கு என்ன? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்துட்டு தேவர் ஜெயந்தின்னு ஒரு விஷயம் நடந்தது. அதில் வந்துட்டு ஓபிஎஸ் அவங்க கூடயும் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவங்களோட போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு. அதுதான் முக்கியமான ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு எடப்பாடியார் வந்து நீக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்மா அதுதான். நான் யார் கூட வேணாலும் பேசினா உடனே அவர் யார் கூட பேசுறான்னா அவர் யார் கூட வேணா பேசிக்கிட்டோம், யார் கூட வேணா ஹோட்டலில் போய் தங்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது கட்சியை கலங்கப்படுத்துகின்ற அல்லது கட்சிக்கு இருந்து நீக்கப்பட்டவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு நபரோட இவர் போய் சேர்ந்தார்னா இவர் போய் நாளைக்கு ஸ்டாலினோட சேருவார். சபரீசனை போய் சந்தித்த பன்னீர்செல்வத்தை போய் இவர் சந்திப்பார். அதுக்காக நான் யார் கூட போனா போய் சந்திப்பேன்னு சொல்லுவாரா? அதிமுகன்றது ஒரு கட்டுப்பாடான கட்சி. புரட்சி தலைவி அம்மா இருந்தால் இது மாதிரி சொல்லுவாரா?
புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல இவர் வந்து இவருடைய நடவடிக்கை சரியில்லை, இவர் வந்து ஒரு அமைச்சராக மட்டும் இல்லை, ஒரு மனுஷனாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர் தான் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து சொன்னதுக்கு பிறகு தானே அவர் மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க. இவர் இவ்வளவு பேசுறாருல்ல, இவரை புரட்சி தலைவி அம்மா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்க. ஒரு உண்மையான ஒரு சரியான ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு சரியான மனுஷனா இருந்தா, மனிதாபிமானம் உள்ளவராக இருந்தா, அவர் அம்மா ஏன் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க, அம்மா ஏன் அவரை வந்து மாவட்ட செயலாளர் இருந்து நீக்கிறாங்க, அம்மா ஏன் தலைமை நிலை செயலாளர் இருந்து நீக்கிறாங்க, அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவருக்கு ஏன் எந்த பதவியும் தராம வச்சிருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய ஆதரவாளர்கள் என் கூட பேசி என் கூட பழகுனால தான் 12 பேரை வந்து எடப்பாடியார் நீக்கியிருக்காருன்னு சொல்லி, இன்க்ளூடிங் சத்யபாமா அவங்களையும் சேர்த்து சொல்லி. ஆமா, சத்யபாமா பெரிய அரசியல் தலைவி. இதே சத்யபாமா ஓபிஎஸ் கூட தர்ம யுத்தம் நடத்த சொல்ல இதே செங்கோட்டையனை கழுவி ஊத்துனாங்களே. சத்யபாமாவோட செங்கோட்டையை விமர்சனம் பண்ண ஆள் இருக்காங்களான்னு போய் ஈரோட்டில் கேட்டு பாருங்க. அதே சத்யபாமாவை பற்றி இவங்க என்னென்ன கதை கட்டி விட்டாங்க, அந்த சத்யபாமா குடும்ப பிரச்சனை ரோட்டில் நாரி கட்சியை காரி முடிஞ்சிட்டு போகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. இவங்க இன்னைக்கு சத்யபாமா வந்து இவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இவர் கூட இருக்கிறாங்கன்றதுக்காக இவர் சத்யபாமாக்காக இவர் வக்காலத்து வாங்குறது, இவருக்காக சத்யபாமா வக்காலத்து வாங்குறது கடந்த காலங்களில் என்ன நடந்தது. அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவங்க 2 பேர் நடத்தினாலும் அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு வெற்றி தலைகுனிந்து அவமானப்பட்டு நின்னாங்க. இவருடைய கேரக்டரை பற்றியும் சத்யபாமா கேரக்டரை பற்றியும் பொது வழியில் என்ன பேசுனாங்க, சமூக ஊடகங்களில் இருக்கும் எடுத்து பாருங்க. அதனால இவங்க 2 பேரும் என்னவோ யோகியம் மாதிரி இந்த கட்சிக்கு இவங்களால பலன் கிடைச்சா மாதிரி இன்னைக்கு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதனால அதிமுகவில் ஒழுக்கக்கேடானவர்கள், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. எப்போ இவர் பின்னால் வந்தவங்களை இவர் இன்னொருத்தர் பின்னால் போகிறாரு, அவர் பின்னால் போகிறவங்களை வந்து அதிமுக வச்சுட்டு இருப்பாங்களா. இந்த கட்சியை அழிக்க நினைக்கிறவங்க, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நீக்கப்படுவார்கள். அதிமுகன்னா அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர் இருக்கிற வரை அவர் தான் இந்த கட்சி தான் அவர். அதனால அவரை எதிர்த்தா இந்த கட்சியை எதிர்க்கிற மாதிரி அவரை எதிர்க்கிற அத்தனை பேரும் கட்சி விட்டு நிற்கும். இப்படி தொடர்ந்து எல்லாரையும் கட்சியில இருந்து நீக்கிட்டே இருந்தா போற போக்குல வந்து இந்த கட்சி அமாவாசையா மாறிடும் திரு செங்கோட்டையனார் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு போட்டாங்க. 2 கோடி பேர் தொண்டர்கள் உள்ள கட்சியில ஒரு 8 பேர் 10 பேர் 14 பேர் 20 பேர் நீக்கலன்னா, ஒரு கழனியில பயிர் வளருதுன்னா பயிர் வந்து ஒரு 2000 பயிர் இருந்ததுன்னா ஒரு 20 களை இருந்தால் அந்த 2000 பயிர் அடிச்சிருமே. அந்த 20 களையை நீக்காம எப்படி பயிர் வளர்க்க முடியும்? காலத்தால் எந்த பயிராக இருந்தாலும் கலை இருக்க தான் செய்யும். அந்த கழனியில் கலை உருவாக தான் செய்யும். அந்த கலையை அகற்றவில்லை என்றால் அந்த பயிர் வளர்ச்சி தடைப்படும். அந்த பயிருக்கு தருகின்ற ஊட்டம்லாம் அந்த கலைக்கு போச்சுன்னா அந்த கலை வளர்ந்து அது விஷமாக மாறும். விசைச்செடியாக கூட சிலது கலைகள் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு விசைச்செடியாக மாறக்கூடிய சூழ்நிலையில் அந்த கலையை நீக்கிறது ஒரு சரியான விவசாயினுடைய செயல். அந்த பயிர் செய்கின்றவர்கள் உழவர்கள் அதை தான் செய்வாங்க. அதை தான் ஒரு கட்சியிலையும் அந்த கலைகள் தோன்றுகின்ற பொழுது அதை நிற்கிறோம். இப்போ அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இது அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதுக்கு காரணமே எங்களை மாதிரி உறுப்பினர்கள் தான். இப்போ எங்களையும் நீங்க தூக்கி போட்டு நீங்க எப்படி இருப்பீங்க அந்த கட்சியில அப்படிங்கிற அது அப்படி. இவரை வந்து அதிமுக இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க சொல்ல சட்டமன்றத்துக்கு வாக்கு போடுறோன்னா போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறேன்னா அதுக்கு நான் தான் காரணம் உரிமை கொண்டாடுவாருங்களா? எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. இவரும் சேர்ந்து ஓட்டு போட்டாரு. இவர் அதிமுகவில் ரெட்டையில நின்ன ஒருத்தர், ரெட்டையில அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்க சொல்ல இவர் ஓட்டு போடலன்னா இவரும் தினகரன் கூட 18 பேர் போன மாதிரி இவரும் போயிருப்பாரு. கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் அதிமுக. இது வந்து பிரதிநிதித்துவ அரசியல். இங்க வந்து ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னா அந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டாலோ அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவை மாறி அவர் வந்து வாக்களித்தாலோ அல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இன்னைக்கு அதுதான் சொல்லுது. அதனால கட்சி தாவல் சட்டப்படி அவர் நீக்கப்படுவார். அதனால கட்சியினுடைய உத்தரவு கட்டுப்பட வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை செஞ்சதை தியாகமாக சொல்றது அவருடைய அறியாமையை காட்டுது. சார், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி ஐயா தேர்வு செய்யப்பட்டதுல இருந்து திரு செங்கோட்டையனாருக்கு வந்து அதுல அதிருப்தியில தான் இருந்தாரு. அவர் அரேஞ்ச் பண்ற எந்த கட்சியிலும் மீட்டிங்ல கூட கலந்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்களே. சரி, அவர் அதிருப்தி இருந்தார்ல. இப்ப நீங்களே சொன்னீங்க அவர் தேர்வு பெற்றதுல இருந்து
இப்போ அவர் தேர்வு பெற்று தானே பொதுச் செயலாளர் ஆனார். அப்புறம் எதுக்கு வந்து தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கல, நான் இரட்டை இலையை வந்து அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், எதுக்கு இவர் வந்து தேர்தல் கமிஷனில் மனு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு, கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் தானே தேர்ந்தெடுத்ததுல ஒருத்தராக இருந்தாருன்னு சொல்கிறாருல்ல. அப்போ நீ அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது சட்டப்படி சரின்னு தானே தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் தானே வழிகாட்டினீங்க. அப்போ தவறான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வச்சுட்டு அவரை நீங்கள் அடக்கி ஆளலாம், அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வரலான்னு நினச்சிங்க. அவர் உங்கள் வழிக்கு வரலன்னா தேர்ந்தெடுத்ததே செல்லாது, இது வந்து புரட்சி தலைவருக்கு சட்டப்படி இல்லைன்னு நீங்களே சொன்னால் இருக்கிற அதிமுக தொண்டர்லாம் கேனீங்கன்னா அவர் சொல்றதுல ஏதாவது எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்காரு. ஏதாவது நிருபர்கள் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, நான் சொல்றதை மட்டும் கேட்டுங்க, நீங்க கேட்காதீங்கன்றாரு. அப்புறம் என்ன அவர்கிட்ட நேர்மை இருக்கு? இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ அதிமுக கூட்டணில இருந்து விஜய் வரமாட்டேன்றது வந்து ஆணித்தரமா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் இந்த அதிமுக கூட்டணிக்கு விஜயை யாரும் எதிர்பார்த்து இல்லை. அதிமுகவை வந்து காப்பாற்றுறதுக்கு விஜய் தான் வரணுன்றது அவசியம் இல்லை. அதிமுக சுயம்புவா தோன்றிய இயக்கம் இந்த உருவான 54 ஆண்டுகளில் 33 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம். போன தேர்தலில் கூட 1,92,000 வாக்கு இடைவெளியில தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. 3% வாக்குகள் மாறி இருந்தா அதிமுக தான் ஆட்சி. 10 வருஷம் ஆண்டதுக்கு பிறகு கூட 75 உறுப்பினர்கள் கூட்டணியோட எதிர்கட்சியான வலிமையான எதிர்கட்சியா இருக்கிறோம். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 170க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மக்களை சந்திச்சுட்டு இன்னைக்கு நாள்தோறும் மக்கள் பிரச்சனைகளை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் களத்தில் நிற்கிற தலைவரா அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்காரு. விஜய் எங்க இருக்கிறாரு? எங்கேயோ வந்து பதுங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பத்தி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு திமுகவை அடியோட வீழ்த்தினா அதுக்கு எதிர்ப்பு சக்திகளை ஒன்னா சேர்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொன்னோம். ஆனா இன்னும் கூட சொல்றேன், அதிமுக தாவேகாவை தேடி போகவில்லை, அவங்க தான் எங்களை நாடி வந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா தலைமை வரல, அங்க இருக்க தொண்டர்கள் வந்தாங்க. ஏன்னா இவர் விஜய் கரூருக்கு போனாரு, கரூரில் போய் பிரச்சாரம் பண்ண போனாரு. அங்கே பிரச்சாரம் பண்ண 41 பேர் செத்து உயிர் பலி தந்துட்டு அந்த தொண்டர்கள்லாம் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருந்தபோது அவங்க பொதுச் செயலாளர் இருந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த களத்தை விட்டு ஓடிட்டாங்க. இவரும் போலீஸ் சொன்னாங்க, போலீஸ் இங்கே இருக்காத போயிடுன்னாங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லி இவரும் வந்து பதுங்கிக்கிட்டாரு. 1 மாதம் வாயே தரல. அங்கே இருக்க தொண்டர்கள் வழியே இல்லாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த சம்பவம் கேட்ட உடனே காலையில் போய் களத்தில் நின்னாரு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து ஒவ்வொருத்தரும் போய் அங்கே நின்று இவங்களை பாதுகாத்தாங்க. தாவேகா தொண்டர்கள் அவங்க திமுகவினுடைய தாக்குதலை, திமுகவினுடைய அந்த சூழ்ச்சியை, அந்த திமுகவினுடைய சதியை எதிர்கொள்ள முடியாமல் அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் திகழ்ச்சி இருந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் அங்கே நின்று அவங்களுக்கு பாதுகாத்தோம். அதனுடைய விளைவு இந்த விஜய கட்சி தலைவர்கள் பொதுச் செயலாளர் இருந்து எல்லாரும் இந்த சம்பவத்துக்கு எனக்கு தெரியாது, ஐயோ விஜய் வந்து கரூருக்கு போனாரா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் ஓடி போனார், இருக்கிறவங்களாம் ஓடி போயிட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதிமுக ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னு அவங்க தன்னடிச்சியாக அவங்க கொடியை தூக்கிட்டு வந்து நின்னாங்க. அவங்க திமுகவினுடைய தாக்குதல்ல இருந்து அராஜகத்தில இருந்து நம்மளை காப்பாற்றுற ஒரே சக்தி எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் தான். அவங்க எங்களை நாடி வந்து எடப்பாடியார் அவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்தாதான் திமுக தாவேகா காப்பாற்றப்படும் அவங்க நம்பி எங்ககிட்ட வந்தாங்க. அதனால ஒரு தொண்டர்கள் இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்கன்னு அன்னைக்கு கூட்டத்தில் பேச எடப்பாடியார் சொன்னாரு. அப்போ கூட அவர் அடுத்து சொன்னார், தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த கட்சி தொண்டர்கள் அவங்க கொடியை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இது பண்ணாங்க, அதை தான் நான் சொன்னேன்னு சொன்னார். அதுதான் எங்களை பொறுத்தவரை அவங்க தான் வந்தாங்க. தொண்டர்கள் நினைக்கிறாங்க இவங்க தலைவர்கள் நாளைக்கு போலீஸுக்கு பயந்து ஓடிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடிடுவாங்க, யாராவது கொண்டு போய் சாகடிச்சுட்டு அவங்க செத்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சிக்காம ஓடிடுவாங்க, மருத்துவமனை கூட வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அதிமுக தான் வந்து பக்கத்தில் நிற்கும், இல்லைன்னா திமுக நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு அதிமுக வேணும்னு அவங்க வந்தாங்க. நாங்கள் வந்து யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக வலிமையாக இருக்குது, பலமாக இருக்குது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சி சேர்ந்து அமைச்ச கூட்டணி வலிமையாக இருக்குது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். இன்னைக்கு எப்போ தேர்தல் நடந்தாலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று
பெரும்பான்மையோடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு உளவுத்துறையும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டாலின் இன்னைக்கு பதறிட்டு இருக்காரு. சார், அதிமுகல அடுத்து யாரு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போறாங்க? அதிமுக யாரு கூட்டணி இல்லம்மா, எல்லாரும் கூட்டணி அமைப்பாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணி வலிமையானதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு தெரியும். அதனால கூட்டணி நிச்சயம் அமைப்போம். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்ல எந்த கட்சி வருது, எத்தனை சீட்டுன்றதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்காம ரகசியமாக கூட்டணியெல்லாம் அமைக்க மாட்டோம். நிச்சயம் கூட்டணி அமைப்போம். அதனால நான் இப்பவும் சொல்றேன், விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு 4-5 தலைவர்கள்னு சொல்லிட்டு 4-5 பேர் அந்த சமூக ஊடகங்கள்லயும் இணையதளங்களிலும் பணியாற்றி பயிற்சி பெற்றவர்கள் ஒரு 4-5 பேர் தலைவர்கள் இன்னைக்கு விஜயை வழி நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் 5 பேர் 5 கட்சியோட பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ திமுகவை வீழ்த்த 2026 தேர்தலில் அதிமுகவின் வியூகம் என்னவா இருக்கு? எதுவுமே இல்லம்மா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டுகால ஆட்சி, இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய 4.5 ஆண்டுகால ஆட்சி, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற மக்கள் எது சிறந்த ஆட்சி, எது மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சியில் கிடைச்ச நன்மைகளை அவங்க உணர்றாங்க. இந்த திமுக ஆட்சி 525 வாக்குறுதிகளை தந்து இந்த 4.5 வருஷம் எதையுமே செய்யாமல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு அந்த திட்டங்களை கூட செயல்படுத்தாமல் இவங்க உலகத்தில் எங்கெங்கே கடன் தருவாங்களோ அங்கெல்லாம் கடன் வாங்கி இன்னைக்கு கடன்கார மாநிலமாக ஏறத்தாழ தமிழ்நாடு மாநிலம் உருவானதுலேருந்து வாங்கின கடனில் விட கூடுதலாக இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்குறதுல முதல் மாநிலமாக இன்னைக்கு சாதனை படைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையுமே அவங்க நல்லது செய்யலை. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க புதுசாக உருவாக்கலை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை, எதையுமே செய்யாமல் இன்னைக்கு கொள்ளை அடிப்பது, அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் பதுக்குவது, இதுதான் செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய அந்த 4.5 ஆண்டுகளில் சாதனை, 5 முறை வெளிநாட்டுக்கு தனி விமானத்தில் குடும்பத்தோடு போய் கொண்டாடிட்டு வந்தார். அதுதான் சாதனை. அவருடைய பையன் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கி திமுகவினுடைய மன்னர் வாரிசு முறை ஆட்சி உருவாக்கினார். இதுதான் சாதனை. இதை தவிர இதுக்கு 525 வாக்குறுதிகளை சொல்லி அந்த வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்க கிட்ட போய் நான் 98% நிறைவேற்றிட்டேன், இதுதான் சிறந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் நிறைவேறி போச்சுன்னு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அங்கங்கே விளம்பரப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வாங்குற கடனில் பெருந்தொகையை கொள்ளடிச்சது போக மிச்சம் இருக்கிறத விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய சாதனை. தொடர்ந்து பேசும் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.